இந்த மூன்று காரியத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு கடந்து செல்லும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, காணாமல் போனதை கண்டுபிடிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். என்ன காணாம போச்சு? முதல்ல நம்மளே காணாம போயிருந்தோம், நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தார். இரண்டாவது, நம்முடைய மதிப்பு காணாம போயிருந்தது, அதை திரும்ப நமக்கு கொடுப்பதற்காக வந்தார். மூன்றாவது, நம்முடைய அடையாளம் காணாமல் போயிருந்தது, நம்முடைய அடையாளத்தை மாற்றும்படியாக வந்தார். அநேகருடைய அடையாளங்களை வேதத்தில் வாசிக்கும்போது அடையாளங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றினார். ஒருத்தர் 38 வருஷமா படுத்துட்டு இருந்தான். அவனை பார்க்கிறவர்கள் எல்லாரும் படுத்துட்டு இருப்பாரு, ஒருத்தர் படுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா 40 வருஷம் ஓரளவுக்கு முடிஞ்சது பாருங்க வாழ்க்கையில. 40 years, 40 வருஷம் போயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் அவர் கட்டளையில தான் படுத்துட்டு இருப்பாரு, கட்டளையில தான் படுத்துட்டு இருப்பாரு. இந்த ஊர்ல ஒருத்தர் படுத்துட்டு இருப்பாருங்களே, கட்டளை படுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு ஒரு அடையாளமே மாறிடுச்சு. இயேசு அவங்ககிட்ட வந்து கேட்டாரு, டேய் உனக்கு ரெடி ஆகணும்னு உனக்கு விருப்பம் இருக்குதான் கேட்டாரு. ஆண்டவரே அதைத்தான் நான் விரும்பிட்டு இருக்கிறேன் 40 வருஷமா அப்படின்னு சொன்னான். தொட்டார் பாருங்க, உடனே அவன் எந்திரிச்சான். 40 வருஷமா பெட்டை கீழே போட்டு அவன் மேல படுத்துட்டு இருந்தான். இப்ப இயேசு வந்த உடனே அவன் பெட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னொருவனுக்கு 40 வயது, அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்தே சப்பானி, நடக்கவே முடியாது. பேதுரும் யோவானும் அவனை பார்த்து கரங்களை பிடித்து இயேசு நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி அவருடைய அடையாளத்தை அன்றைக்கு இயேசு மாற்றினார். நடக்க முடியாம ஒருத்தன் இருப்பானே,
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடையாளத்தை ஆண்டவர் மாற்றினார். பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட நடந்ததே இல்லைங்க, கால்களே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு கால்கள் வளர்ந்தது மட்டுமல்ல, முடவனா இருந்தவன் எழுந்து நடந்தது மட்டுமல்ல, துதித்தான் குதித்தான் வாசிக்கிறேன். நின்றான், நடந்தான், குதித்தான், துதித்துக் கொண்டு தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். 40 வருஷமா கால் நடக்க முடியாம சர்ச்சுக்கு வெளியில 40 இயர்ஸா பிச்சை கேட்டுட்டு இருந்தவன் 40 வயதுக்கு பிறகு இயேசு அவனை தொட்டு அடையாளத்தை மாற்றின உடனே அன்றைக்கு ஆலயத்திற்குள்ள வந்து எல்லாரோடு கூட சேர்ந்து ஆண்டவர் மையப்படுத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க உங்க அடையாளம் மாற போகுது? உங்க அடையாளம் இன்னைக்கு மாறும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுதுங்க. இயேசு எதற்கு வந்தார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் இப்படி காணாமல் போய் அப்படி நாம் உணரும் பொழுது அந்த நேரத்தில் அவர் நம்மை தேடி வந்து தோளின் மேலே போட்டுக்கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துகிறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள். தங்கள் பாவத்தை நிமித்தம், தங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், தங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் ஒரு நாள் நன்றாக ஃபேமஸாக இருந்தவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் காணாமல் போயிருக்கிறார்கள். ஒருவேளை பிரியமானவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் கூட சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு காலத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு, லட்சாதிபதியா கோடீஸ்வரனாக நான் இருந்தேன், நன்றாக பணம் இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே எதுவுமே இல்லாமல், யாருமே எங்களை விசாரிக்க வராமல் கூட தன்னந்தனியாக எங்களுடைய வீட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காணாமல் போன ஒரு ஆட்டை போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒருவேளை நீங்கள் சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்காக தான் இயேசு உங்களை தேடி வருகிறார். இயேசு உங்களை தேடி வருகிறது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படி மாறினதற்கு என்ன காரணம் இருக்கிறதோ அந்த காரணத்தை சொல்லி குற்றப்படுத்துவதற்காக வரவில்லை. அது என்ன காரணமாக இருந்தாலும் உங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு தோளின் மேலே போட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் கரெக்டா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்தது உனக்கு தெரியாது, ஆனா நான் ஒன்று பார்த்துட்டேன். ஆராதனை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிறிஸ்துமஸ் ஆராதனை கையெல்லாம் உயர்த்தி ஆராதனை பண்ணிட்டு இருந்தேன் நான் கூட்டத்தோட கூட்டமா. அப்புறமா பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுத்தாரு.
களைப்பா இருக்குமா அப்பாவுக்கு. ஒரு டீ போட்டு தருவியா? என்னம்மா என்னாச்சு? ஏம்மா இப்படி அழுகுற? அப்பா, நீங்க வீட்ல இல்லாதப்போ 3 பேரு அவங்க ஒய்ஃபுங்களுக்கு பிரசவம் பார்க்க டாக்டர் வரணும்னு தேடி வந்தாங்கப்பா. ஆனா 3 பேருமே ஒரு ஆண் எங்க பெண்களுக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்கப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமாம்மா, இதுதாம்மா இந்தியாவுடைய நிலைமை. எத்தனையோ பொண்ணுங்க பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர் இல்லாம இறந்து போயிடுறாங்கம்மா. சின்ன வயசுலயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி திரிகிற வயசுல குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு பிரசவத்துல செத்து போன பெண் பிள்ளைங்க கணக்கே இல்லைம்மா.